வணக்கம் நண்பர்களே. இப்பதிவில் காணவிருப்பது மருதாணிக்கு சீதாதேவி கொடுத்த வரமும் அதன் அற்புதங்களும். மருதாணிக்கு அசோக மரம் என்ற பெயர் உண்டு. சீதையை சிறை வைத்திருந்த இடத்தில் மருதாணி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால் அதற்கு அசோகவனம் என்ற பெயர் ஏற்பட்டது. சீதை இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கும்போது சீதைக்கு தனது கிளைகளின் அசைவால் ஆறுதல் கூறி வந்தது. ஒரு நாள் ராமன் ராவணனை போரில் வென்று சீதையை மீட்டார். அப்போது அன்னை சீதாதேவி ராமரிடம், இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளும் என் துன்பங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டாள். அதற்கு மருதாணி செடி, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது, உன்னை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கும் மகிழ்ச்சிதான், அது போதும் என்று மருதாணி செடி கூறியது. அதனால்தான் மருதாணி செடி மகாலட்சுமியின் மனம் மகிழ்ந்து ஆசி பெற்ற ஒரு அற்புத செடியாகும். மருதாணியை அழகிற்காக மற்றும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தவில்லை. இதன் பின்னணியில் நிறைய விஷயங்கள் அடங்கியுள்ளன. மருதாணியை கையில் வைத்திருக்கும் பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களிடம் எந்த தீமையும் நெருங்காது என நம்பப்பட்டு வரும் உண்மையாகும். எனவேதான் திருமணத்திற்கு முன்பு மருதாணியை மணப்பெண் மற்றும் மற்ற பெண்களுக்கு கையில் மருதாணி போடப்படுகிறது. மருதாணியை தானமாக கொடுத்தோம் என்றால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். என்னவென்றால் மாங்கல்ய தோஷம் நீங்கும், திருமணம் கைகூடும், குழந்தை வரம் கிடைக்கும். அது மட்டுமின்றி மருதாணி விதையை சாம்பிராணி தூபம் போடுவதால் துர்சக்திகள் வீட்டில் நெருங்காது மற்றும் சில வகையான பூச்சிகள் வராது. மேலும் மருதாணியின் மலர்களும் மருத்துவ குணம் கொண்டதாகும். குறிப்பாக உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. தேங்காய் எண்ணெயில் மருதாணி பூக்களை சேர்த்து கொதிக்க விட்டு அதை தைலமாக தலையில் தேய்த்து குளித்தால் தலைவலி நீங்கும், கூந்தல் வளரும். தூக்கம் வரவில்லை என்றால் மருதாணி பூக்களை தலையணை அடையில் வைத்து படுத்தால் தூக்கம் நன்றாக வரும். இப்படி மொத்தத்தில் பெண்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய அனைத்து வரங்களையும் இந்த மருதாணி கொடுக்கிறது. பெண்களே, முடிந்தவரை மருதாணியை உங்கள் கையில் போட்டுக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் சிறு நல்ல செயல்கள் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்.